ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு இந்த வெல்ஸ் வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விடணும். சேஃப்டி பின் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா இந்த வெல்ஸ்லாம் வளைஞ்சிருக்கிற வெல்ஸ்லாம் ஸ்ட்ரைட் ஆகிடும். தெரியுதா? நான் வந்து இதை எடுத்து காமிக்கிறேன். ஓகே, ஓரளவு ஸ்ட்ரைட் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணால் இன்னொரு டைம் வாஷ் பண்ணணும். இந்த தண்ணியை வந்து இதில் அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டைம் திருப்பி வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படிங்கும்போது, நம்ம இந்த ஜெல்லை வந்து இதிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்பரட்டஸில் வந்து வைக்க போகிறோம். அப்படி ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து என்னென்னா எஸ்ஜிஎஸ் பேஜ் அப்பரட்டஸ் பக்கத்தில் காமி. இதே எஸ்ஜிஎஸ் பேஜ் அப்பரட்டஸ் இதெல்லாம் தான் இப்போ நம்ம நோட் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு பஃபரை வந்து ஊற்றிடுறோம். இதில் வந்து பஃபர் இதில் வந்து ஊற்றுறோம். இதில் கொஞ்சம் அப்பர் இதில் கொஞ்சம் ஊற்றிடும். ஊற்றிட்டு நம்ம இந்த ஜெல்லை வந்து இதில் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி எடுக்கிறோம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து இந்த ஜெல்லில் இந்த வெல்ஸ் வந்து இதில் வந்து வெல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இதில் கிளியராக வெல்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த அடியில் உள்ள கோம்பை வந்து நமக்கு எடுக்கணும். சாரி, கோம்பில் அடியில் உள்ள அது என்னது இந்த ஸ்பேஸர்னு சொல்லுவாங்களே, அதை எடுக்கும். அடியில் உள்ள ஸ்பேஸர் வந்து நம்ம எடுக்கணும். சரி, இந்த மாதிரி ஒரு ஊசியான ஆப்ஜெக்ட் வச்சு இந்த ஸ்பேஸர் மட்டும் இந்த மாதிரி நம்ம கலட்டி எடுத்துடணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வெல் இருக்கிற சைடு, இது வெல் இருக்கு இல்லையா, வெல் இருக்கிற சைடை வந்து இங்கே வெல் இருக்கிற சைடு அப்படியே திருப்பி இப்படி வந்து வைக்கிறோம் நம்ம. ஓகேவா? லெஃப்ட் சைடை திருப்பி இது உள்ளே வந்து இது உள்ள வந்து வைக்கிறோம். ஏர் பபிள்ஸ் வராமல் நம்ம வைக்கணும். வச்சாச்சு. ஏர் பபிள்ஸே வராமல் நம்ம வச்சு ஸ்க்ரூஸை வந்து டைட் பண்ணணும். நேராக காணும் ஸ்ட்ரைட்டாக. இது அப்பரட்டஸ் வந்து பக்கத்தில் நேராக இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நல்லா டைட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு பஃபர் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக ஊற்றிடணும். நம்மளோட பஃபர் வந்து ஃபுல்லாக ஊற்றிடணும். இதுவுமே ஊற்றிடணும். ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோட்ஸ் இருக்கு இல்லையா, ரெட் கலர் எலக்ட்ரோட் இங்கே ஜாயின் பண்ணணும், பிளாக் எலக்ட்ரோட் இங்கே ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணால் சாம்பிளை வந்து இப்போ நம்ம
லோட் பண்ணால் போதும். சாம்பிள் லோடிங் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஈஸியாக சாம்பிள் வந்து பாயில் பண்ணி வச்சாச்சு. சாம்பிள் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம். சாம்பிள் லோட் பண்ணிடணும். அது இதே கிளம்பி நான் எடுத்துக்கிறேன். ஸோ சாம்பிள் வந்து நம்ம சாம்பிள் வச்சு எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம இதில் லோடிங் வந்து பண்ணணும். இதில் பார்த்தாலே இந்த வெல்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படி இங்கே காமிங்க, அந்த இது இறங்கும் அப்படியே காமிங்க. ஸோ இந்த மாதிரி வெல்ஸ் வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம்.